இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா செய்யக்கூடிய பட் டேஸ்ட் டாப் கிளாஸா இருக்கக்கூடிய டொமேட்டோ பாத் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு டம்ளர், அதாவது 200 ml குடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன், ரவையை சேர்த்துட்டு வறுத்துருவோம். மீடியம் ஃபிளேம்ல 1 நிமிஷத்துல நல்லா வறுபட்டு இருக்கு. இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு கலர் மாறும் போது இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு பொருசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொருசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 3, அதையும் பொருசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல இது வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வர விடுவோம். இத ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு. 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதுமானது. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளா செய்யக்கூடியதுதான் இது. நார்மல் உப்மாவோட இது மாதிரி செஞ்சு பாருங்க, டாப் கிளாஸா இருக்கும்.